இயற்கையிலே சுப்பீரியர் பவர் பெண்களுக்கு தான் உண்டு. ஆனால் அதே பெண்கள் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பவர் இருக்கிறத அவங்களே இன்னும் யாரும் உணரவில்லை. அதை உணர்ந்தவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஆண் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு 5 வருஷம் வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே உட்காந்துட்டு திருப்பி வேலைக்கு போய் அனுப்ப சொல்லிடுங்க. அப்படி செஞ்சுட்டான்னு யாருன்னா ஒரு ஆள் காட்டுங்க. ஆண்களோட பெண்களுக்கு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. 27ஆம் தேதி ஆணும் பிறந்திருக்கு, பெண்ணும் பிறந்திருக்கிறாங்க. விதி எண்ணும் 9, தேதியும் 9, விதி எண்ணும் 9. ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும், பெண்ணுக்கு எப்படி இருக்குனாக்கா ஆணு வந்துட்டு நல்லா சக்ஸஸ் ஆயிடுவாங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் பெண்ணாக இருந்தாக்கா அப்படியே நம்பர் இருந்ததுனாக்கா பெரிய அச்சீவே பண்ணிடுவாங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன சேகராஜா உங்களுடன். வழக்கம் போல் புது தகவலுடன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் சுப்பீரியர் பவர், அதை பற்றித்தான். இந்த சுப்பீரியர் பவர் என்றால் சராசரி ஆண் பெண் இவர்கள் இருவரில் யாருக்கு அதிகம் அப்படி என்று பார்த்தால் இயற்கையிலே சுப்பீரியர் பவர் பெண்களுக்கு தான் உண்டு. கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், இதுவும் ஒரு ஆராய்ச்சி தான். பொதுவாக ஒரு நம்பரும் ஆணுக்கு ஒரு நம்பர், பெண்ணுக்கு ஒரு நம்பர் நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாக வந்துட்டு சுப்பீரியர் பவர்னு பார்த்தாக்கா ஆண்களா பெண்களான்னு பார்த்தா பெண்கள் தான். ஆமாம், ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆணுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யுது, பெண்ணுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யுது. இந்த சுப்பீரியர் பவர் என்றால் என்ன? அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டுங்க. சுப்பீரியர் பவர்னால் என்னங்க, அது தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா அதே பெண்களுக்கே தெரியணும், ஆண்களுக்கு தெரியணும். அதே நேரத்தில் இந்த சுப்பீரியர் பவரை உண்மையில் அதை முதல்ல சொல்லணும். அந்த சுப்பீரியர் பவர் பெண்களுக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அதே பெண்கள் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பவர் இருக்கிறத அவங்களே இன்னும் யாரும் உணரவில்லை. அதை உணர்ந்தவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். உணராதவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சராசரி வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒருவேளை உலகில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும் தங்களிடம் சுப்பீரியர் பவர் இருக்கிறது தெரிந்து கொண்டால் உலகத்தையும் மொத்தமுமே பெண்கள் தான் ஆளுவார்கள். அதில் ஒரு டவுட்டு இல்லை. இன்னும் தெரியல, ஆனால் அவங்களுக்கு தான் பவர் அதிகம். அப்படி சுப்பீரியர் பவர்னால் என்ன அப்படி என்றால், இப்படி எடுத்து சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு ஆண் பெண் இல்லையா, 2 பேருமே படித்திருக்கிறார்கள். நல்ல இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டு 2 பேருமே படிச்சிருக்கிறார்கள். ஆண்கள் படித்து முடித்தாங்க, உடனே வேலைக்கு போயிட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்க, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செய்வாங்க. சில பேர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் செய்வாங்க. அப்படி விடுங்க. அதுமாதிரி பெண்களும் படித்தாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகுது. திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ வேலை செய்ய முடியாது. எப்படியும் அவங்களுடைய பிரேக் எப்படி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ், சில பேருக்கு 2 இயர்ஸ், சில பேருக்கு 5 வருஷம் கூட இருக்கும். ஏன்னா குழந்தைய வளர்க்கணும் இல்லையா, அவங்க பேக்ரவுண்டு பேக்கப் என்னன்னு தெரியாது இல்லையா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் கூட வச்சுக்கிறேங்க. 5 வயசு ஆனோன்னா குழந்தை 5 வயசு ஆகிடுச்சு, இப்போ வேலைக்கு போகலான்னு வரும்போது 5 வருஷம் கேப் விட்டுட்டு திருப்பி வேலைக்கு போவாங்க. போக முடியுமானா போக முடியும், அவங்களால முடியும். ஆனால் அதே 5 வருஷம் ஒரு ஆண் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு 5 வருஷம் வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு திருப்பி வேலைக்கு போய் அனுப்ப சொல்லிடுங்க. அப்படி செஞ்சுட்டான்னு யாருன்னா ஒரு ஆள் காட்டுங்க. ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க ஆண்கள். அவங்கள தொடர்ந்து வேலைக்கு அனுப்பிகிட்டே இருக்கணும். நீங்கள் பிரேக் விட்டுட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலையே செய்யாமல் வீட்டில் உட்காந்து திருப்பி போனால் போக மாட்டாங்க. 2 வருஷம் போகல, 5 வருஷம் போகல, திருப்பி நகர்த்துங்க ஏதோ காரணம் சொல்லிட்டு வீட்டிலே இருக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது. ஆண்களுடைய பிரெயின் அப்படி இருந்துச்சுனாக்கா அது வேறு ரியாக்ட் பண்ணுமா. ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு அப்படி சொல்லலை. கடவுள் அப்படி கொடுக்கல, சொல்லலைன்றதை கொடுக்கல. அப்போ இது சுப்பீரியர் பவர் இல்லாமல் வேறு என்ன பவர் சொல்ல முடியும்? இதுதானுங்க மெயின். மனுஷனுடைய லிவிங் லைஃப்பில் இது எவ்வளோ பெரிய மேஜர் ரோல் இது. இது ஆண்களால் முடியல, இது பெண்களால் முடியுது. இதானே சுப்பீரியர் பவர். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குது. கணவன் வேலைக்கு போகிறாரு. 2 குழந்தையும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான், ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம். ஆளுக்கு ஒரு ரூமில் ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த அம்மா கிச்சனில், இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அங்கே இவங்க கிச்சனை சமைக்கிறாங்க, இவங்களுக்கு டிஃபன் செய்கிறாங்க,
அவங்க கணவருக்கும் டிஃபன் செய்யணும், அந்த 2 பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்யணும், கணவனுக்கும் டிஃபன் செஞ்சுட்டு 4 பேருக்கு டிஃபன் செஞ்சுட்டு மதிய சாப்பாடு செய்யணும். அது எல்லா லேடிஸ் செய்கிறாங்க வேலைக்கு போகிறவங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி அங்கே கணவருக்கு என்ன தேவையோ அங்கேருந்து அவர் குரல் கொடுப்பார், இங்கேருந்து பதில் போவோம். அங்கே 2 பிள்ளைங்களுக்கு என்ன கேட்குது இங்கேருந்து பதில் போவோம், அதையும் கொண்டு போய் கொடுப்பாங்க. இங்கே கிச்சன்லேயும் கரெக்டாக இருக்கணும். நம்ம பின்ன சமைக்கிறதுல உப்பு கம்மி போட்டு ஜாஸ்தி சாப்பிட்றோம், யாரும் சாப்பிட முடியாது. சைமல்டேனியஸாக 4 வேலை நடக்கும். இது இல்லாமல் வீட்டில் ஆஃபீஸில் வேலைக்கு சில வேலை கொடுத்துருப்பாங்க, அதுவும் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஜென்ஸால் செய்ய முடியுமா? இங்கே ஒரு ஜென்ஸை காட்டுங்க அது மாதிரி. வாய்ப்பே இல்லை. அவர் ஆஃபீஸ் டென்ஷனில் தான் இருப்பார், இதெல்லாம் கவனிக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவர் ஒய்ஃபை பேரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறதுக்கு 100 வாட்டி பேரை கூப்பிட்டுக்கிட்டு டென்ஷன் பண்ணிவிட்டு அவரும் டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு போயிடுவார். இது இயற்கை. அப்படின்னா என்னன்னாக்கா சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்குன்னாக்கா ஜென்ஸ்க்கா லேடிஸ்க்கா? லேடிஸ்க்கு தான் கடவுள் சொல்கிறாரு. சொல்லலை, அவர் கொடுத்துருக்குறாரு. நாம் தான் சொல்கிறோம், அதை அவர் கொடுத்துருக்குறாரு. இது மாதிரி எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஈஸியாக புரிகிற அளவுக்கு இப்போ என்ன நம்ம இது வாழ்க்கையில் அன்றாட பார்க்குறோம். இந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள அப்படியே மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வேறு லெவலுக்கு போயிடலாம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போது 27ஆம் தேதி இல்லையா, இந்த 27ஆம் தேதி ஒரு நம்பர் வாய்ஸ் 27ஆம் தேதி ஆணும் பிறந்திருக்கு பெண்ணும் பிறந்திருக்குறாங்க. இப்போ 27 2 7 9 விதி எண்ணும் 9, தேதியும் 9, விதி எண்ணும் 9. ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்குனாக்கா ஆணு வந்துட்டு நல்லா சக்ஸஸ் ஆகிடுவாங்க, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் பெண்ணாக இருந்தாக்கா அப்படியே நம்பர் இருந்ததுனாக்கா பெரிய அச்சீவே பண்ணிடுவாங்க, பெரிய சாதனை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சுப்பீரியர் பவர் இருக்குது. நாம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னாக்கா ஆண்களை விட பெண்களுக்கு சுப்பீரியர் பவர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலோக்கிலியாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆண்களோட பெண்களுக்கு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்தது எதனா ஒரு காரியம் செய்யணுன்னா நாளைக்குன்னே சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இன்றைக்கி செஞ்சுருவாங்க. தப்போ சரியோ தவறோ இன்றைக்கும் பிடிச்சிருவாங்க. பேசும்போது மற்றவங்கள்ட்ட பேசும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரிக்டாக பேசிடுவாங்க, அது சரியோ தவறோ. அதில் மென்மைத்தனம் இருக்காது. மென்மைத்தனம் தான் சொல்லணும், வேறு இன்னொன்று சொல்லலாம், அது வேண்டாம். அப்படி அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் வந்து சக்ஸஸை கொடுக்குது, அது ஆண்கள்கிட்ட இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு என்னென்னாக்கா சுப்பீரியர் பவர்த்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸு. ஸோ அப்போனா இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா பெண்கள் சுப்பீரியர் பவர் வந்துட்டு ஆண்களோட பெண்களுக்கு தான். உங்கள் சுப்பீரியர் பவரை நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க உயரத்தில் இருக்கிறீங்க, தெரியாதவங்க தான் அதிகம் பேர். நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் தெரிஞ்சுன்னா உலகத்தையே ஆள போகிறீங்க. உங்கள் பவர் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. உலகம் உங்கள் கையில். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது புள்ளி கொடுங்கள், புது நிகழ்ச்சியை உங்களோட சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.